புனித மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 26 தொடக்கம் 34 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது: இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்லுகின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த உவமையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாங்கள் பொதுக்காலத்தினுடைய 11வது வாரத்துக்குள்ளே நுழைகின்றோம். இன்றைய இறை வார்த்தைகளை சற்று ஆழமாக நாங்கள் பார்க்க முடியும். பெரும் செல்வந்தன் ஒருவனுக்கு வாழ்விலே மகிழ்ச்சியும் இல்லை, நிம்மதியும் இல்லை. தனக்கு எல்லாம் இருந்தும் ஏன் எனக்கு மகிழ்ச்சி இல்லை, ஏன் எனக்கு நிம்மதி இல்லை என்று யோசித்து கொண்டு தன்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு அதனை ஒரு துறவியினுடைய காலடியிலே வைத்து அவரிடம் இதயத்திலே மகிழ்ச்சிக்கான நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். துறவியோ அந்த மூட்டையை எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடத் தொடங்குகின்றார். போலி துறவியிடம் ஏமாந்து விட்டதாக நினைத்து கொண்டு அந்த செல்வந்தன் அவரை துரத்தி கொண்டு இன்னும் வேகமாக ஓடுகிறான். திடீரென ஓட்டத்தை நிறுத்திய துறவி, என்ன பயந்து விட்டாயான்னு கேட்டார். இந்தா உன்னுடைய செல்வம், நீயே இந்த செல்வத்தை வைத்துக்கொள்ளு அப்படின்னு சொல்லி அவனிடத்திலே கொடுத்தார். இழந்து போன செல்வத்தை பெற்றுக்கொண்டதால் அவன் பெரும் மகிழ்ச்சி அடைந்தான். அப்போது அந்த துறவி அவனிடம், இங்கு வருவதற்கு முன்னால் கூட இந்த செல்வம் உன்னிடத்திலே தானே இருந்தது, ஏன் அப்போது உனக்கு மகிழ்ச்சி இருக்கவில்லை? இழந்து போன ஒன்றை நீ பெற்றுக்கொள்ளுகின்ற போது இப்போது உனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறது, இப்போது உனக்குள்ளே மகிழ்ச்சி இருக்கிறது. எனவே மகிழ்ச்சி என்பது, நிம்மதி என்பது வெளியே எங்கும் கிடைத்து விடுவது அல்ல, நம்முடைய உள்ளுக்குள்ளே இருக்கிறது. நீ இழந்து போயிருக்கிறாய், இந்த மகிழ்ச்சியை நீ திரும்பி பெற்றுக்கொள்ளுகின்ற போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாய். நீ நிம்மதியை இழந்து போயிருக்கிறாய், அந்த நிம்மதியை பெற்றுக்கொள்ள அது உனக்குள்ளே தான் இருக்கிறது. மகிழ்ச்சியா? அது உன்னை பொறுத்தது. நிம்மதியா? அது உன்னை பொறுத்தது என்று சொல்லுவார்கள். அதை நீ கண்டுபிடித்தால் உனக்குள் நிம்மதி, மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கும் என்று சொல்லுவாராம் அந்த துறவி. நம்பிக்கை தான் மனித வாழ்வுக்கு மகிழ்ச்சியும் வெற்றியும் தருகிறது. அன்பானவர்களே, இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட மனிதனுக்கு பயமும் பதற்றமும் இருக்காது. மனிதர் மீது நீ நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவராகிய என்னிடம் அடைக்கலம் புகுவது உனக்கு நலம். திருப்பாடல் 118 வார்த்தை மிகவும் அழகாக சொல்லும். உயர்குடியினர் மீது நீ நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவராகிய என்னிடத்திலே சரணாகதி அடைந்து கொள்வது உனக்கு நல்லது. நீ ஆண்டவராகிய என்னிடத்திலே சரண் அடைந்து விடு என்று சொல்லப்படுகிறது. இறையரசு என்பது எட்டாத வானத்திலே கிட்டாத நிலவாக உள்ளது என்று தேடாமல் அது திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு மனித இதயத்திலும் தான் உள்ளது என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தனக்குள்ளே புதைந்து கிடக்கும் மகிழ்ச்சியை தானே தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்பது போல இறையரசு தானாக வளர்ந்து பலருக்கும் பலன்தரும் மரத்தை போன்றதாக இருக்கிறது. இறையரசு என்பது மனித இதயம் என்னும் நிலத்திலே நீர்ப்பாய்ச்சி அதிலே அன்பு, அமைதி, நீதி போன்ற விதைகளை பயிரிட்டு இறுதியிலே மகிழ்ச்சியை அறுவடை செய்வதாகும் என நாங்கள் நினைக்க முடியும். மனிதன் தேடும் அமைதியும் மகிழ்ச்சியும் அவன் இதயத்துக்குள்ளே தான் இருக்கிறது. அன்பானவர்களே, மனித இதயத்திலே தான் அது விதைக்கப்படுகிறது.
கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம் 22வது வாக்கியத்திலிருந்து, எந்த மனிதன் நான் அல்லது எனது குடும்பம் நமது சமூகம் என்பதை இதயத்திலே பதியம் போடுகிறானோ அங்கே தானாக முளைத்து பலருக்கும் பயன் தரும் மரம் போல இறையரசு உதயமாகிறது. தனக்கண்டு வாழுவதல்ல இறையரசு, மற்ற மனிதர்களுக்காக வாழுவது. தனக்கண்டு வாழ்வது ஒரு தன்னலமான வாழ்வு, தன்னுடைய குடும்பத்துக்காக வாழ்வது கூட ஒரு சுயநலமான வாழ்வு. இந்த சமுதாயத்துக்காக வாழ்வது என்று சொல்லுவது தன்னை முற்றுமுழுதாக கொடுக்கின்ற வாழ்வாக மாறும். அன்பானவர்களே, இறையரசும் அப்படிதான். எங்களுக்குள்ளே இருக்கிற இறையரசை நாங்கள் சரியாக தட்டி பட்டை தீர்த்து அந்த இறையரசினுடைய உன்னதமான பிள்ளைகளாக நாங்கள் வாழுவதற்காகத்தான் இந்த உலகத்திலே நாங்கள் அழைக்கப்படுகிறோம். அன்புமிக்க சகோதரங்களே, இறை சிந்தனையை ஏற்றுக்கொள்ள தொடங்குகின்ற போதே இறையரசு இதயத்திலே குடிகொள்ள ஆரம்பமாகின்றது. மகிழ்ச்சி, நம்பிக்கை என்கின்ற விதைகளை விதைக்கிறார் இயேசு. கடுகு விதையை தோற்றத்தை வைத்து நாங்கள் பார்க்கவே முடியாது. அது அவ்வளவு சிறியதாக இருக்கும். ஆனால் அது நிறை வல்லமையோடு வளர்ச்சி அடைந்து பெரிய மரமாக மாறுகிறது. வானத்து பறவைகள் வந்து அங்கே தங்குகின்றன. அது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவ்வளவு சிறிய விதையிலிருந்து இந்த பெரிய மரத்தை ஆண்டவர் உருவாக்குகிறாரே அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கலாம். இதுதான் இறையரசு. நாங்கள் சின்னனாக போடுகின்ற அந்த இறை சிந்தனையும் இறை நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் அன்பானவர்களே எங்களுக்கு வாழ்வினுடைய நிறைவை தருவதாக மாறுகிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கடவுளினுடைய உன்னதமான பிள்ளைகளாக வாழுவதற்கு எங்களுக்கு தேவையானது என்ன? இந்த இறையரசு என்பது இறை சிந்தனையின் செயலாக்கம் பெற வைக்க வேண்டும். இந்த இறையரசின் பண்புகள் இதயத்திலே மனித உறவுகளிலே நிலைத்திருக்க வேண்டுமானால் நாம் இறை நம்பிக்கையிலே நிலைத்திருக்க வேண்டும். இந்த இறை அரசு என்று சொன்னால் என்ன? லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுவார், இறையரசு என்று சொல்லுவது இதோ இங்கே என்றோ அதோ அங்கே என்றோ சொல்லுவதற்கல்ல, இறையரசு உங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அன்பு அங்கே இருக்கிறதோ அங்கு இறையரசு இருக்கிறது. நீதி எங்கே இருக்கிறதோ அங்கு இறையரசு இருக்கிறது. அமைதி எங்கே இருக்கிறதோ அங்கு இறையரசு இருக்கிறது. நாங்கள் நம்பிக்கையோடு வாழுகிறோமா அங்கு இறையரசு இருக்கிறது. மகிழ்ச்சியோடு இருக்கிறோமா அங்கு இறையரசு இருக்கிறது. இந்த பண்புகள் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது ஒவ்வொரு மனிதனும் இதை வாழ முற்படுகிற போது இறை அரசின் இறை ஆட்சியின் பிள்ளையாக நாங்கள் உருமாற்றப்படுகிறோம். அன்பானவர்களே, இதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அடிமையாக்கப்பட்ட இஸ்ராயல் இனம் இனி தழைக்கவே முடியாது என்று எண்ணிய போது இளம் கொழுந்து ஒன்றை அதன் நுனிக்கொம்பிலிருந்து கொய்து இஸ்ராயலின் மலையுச்சியில் நான் நடுவேன் என்று சொல்லுவார் ஆண்டவர். அன்பானவர்களே, எசேக்கியேல் புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலே சொல்லுவார், அது கிளைத்து கனி தந்து சிறப்பு வாய்ந்த கேதுரு மரமாக விளங்கும். அனைத்து வகை பறவைகளும் அதன் கிளைகளிலே கூடு கட்டி உறைவிடமாக தங்கும் என்று சொல்லுவார். ஒன்றுக்குமே உதவாதண்டு தூக்கி வீசப்பட்ட போது ஆண்டவர் அதனை தூக்கி அதற்கு நீர்ப்பாய்ச்சி அதை நட்டு நீர்ப்பாய்ச்சி பெரிய விருட்சமாக அவர் மாற்றுகிறார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அன்புமிக்க சகோதரங்களே, இயேசுவினுடைய உவமையில் வரும் விவசாயி விதைகளை விதைத்துவிட்டு நிம்மதியாக இரவிலே தூங்குகிறான். நாட்கள் நகர்ந்தாலும் விதைகள் தானாக முளைத்து வளர்கிறது. நாட்கள் சில வேளைகளிலே அது சில நாட்கள் எடுக்கக்கூடும். ஆனால் அது தானாக அது வளர்ந்து பெரிய மரமாக இருக்கிறது. விதையானது தன்னகத்தை கொண்ட ஆற்றலால் அது தானாக வளர்ந்து பலன் தருகிறது. இயற்கையாக நிகழும் விதையினுடைய வளர்ச்சியை இறையரசின் வளர்ச்சிக்கு இயேசு ஒப்பிட்டு பார்க்கிறார். இறை வார்த்தைகளை இதயத்திலே விதைத்துவிட்டு பலனுக்காக பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுவார். இறை வார்த்தை எங்களுடைய உள்ளத்திலே எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அன்பானவர்களே. இயேசு தொடங்கிய இந்த இறையரசு கடுகு மணி போல சிறிதாக இருந்தும் அவரது போதனைகள் புதுமைகள் வழியாக நன்கு வளரத் தொடங்கியது. கடுகு மணி போல இருந்த இறையரசு அவரது உயிர்ப்புக்கு பிற்பாடு பெரிதாக வளரத் தொடங்கியது. பாருங்க, எங்கெங்கெல்லாம் இந்த இறையரசு அறிவிக்கப்படுகிறது. நற்செய்தியின் சாட்சிகளாக எல்லாரும் அங்கே செல்லுகின்றார்கள். இந்த உலகத்தினுடைய கடை எல்லை வரைக்கும் நற்செய்தியினுடைய சாட்சிகளாக விளங்குங்கள் என்று ஆண்டவர் இயேசுவினுடைய உன்னதமான இறையரசனுடைய கனவை இன்றைக்கு உலகம் முழுவதுமாக அது பரப்பப்பட்டிருக்கின்ற இயேசுவினுடைய வார்த்தைகள் அதற்கு சாட்சிகளாக அமைந்திருக்கின்றன. அன்பானவர்களே,
இயேசு என்கின்ற நாமமே அதற்கு உன்னதமாக அமைந்திருக்கின்றன என்பதைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. இருள் முழுமையும் உடனே ஒளியாக வேண்டும் என்று நினைக்காமல் சற்று சிறிய விளக்கின் மூலமாக நாங்கள் ஒளியேற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அது சுடர்விட்டு பிரகாசித்து இறுதியிலே இருள் முழுவதையும் வெல்லும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமது இதயம் வேற்றுமை சுயநலம் போன்ற கிளைகளை எல்லாம் களைந்து எறிந்துவிட்டு நீதி அன்பு மகிழ்ச்சி போன்ற இறையரசின் கூறுகளை உள்வாங்கி பூத்து குலுங்கும் பூக்காடாக இருக்க வேண்டும். தேவையில்லை வேற்றுமை சிந்தனைகளை எல்லாம் நாங்கள் அகற்றிவிட வேண்டும். அவ்வாறு செயல்பட்டால் அன்பானவர்களே நமது இதயம் இறையரசுக்குரிய பக்குவப்பட்ட பண்பட்ட பயனுள்ள தோட்டமாக மலர்ந்து மனம் வீசுகின்றதாக மாறும். அப்போது நாம் தேடும் இறையரசு நமது இதயத்துக்குள்ளே வசப்படும் குடிக்கொள்ளும் அன்பானவர்களே. எனவே இறையரசு என்பது எங்கேயோ இருக்கிற ஒரு விடயம் என்று நினைக்காமல் அது எங்கள் மத்தியிலே இருக்கிறது. எங்கே அன்பு இருக்கிறதோ இறையரசு இருக்கிறது. எங்கே நீதி இருக்கிறதோ இறையரசு இருக்கிறது. எங்கே உண்மை இருக்கிறதோ இறையரசு இருக்கிறது. எங்கே மகிழ்ச்சி இருக்கிறதோ இறையரசு இருக்கிறது. எங்கே புரிந்துணர்வோடு வாழுகின்றோமோ அங்கே இறையரசு இருக்கிறது அன்பானவர்களே. எனவே இறை அரசின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ தொடர்ந்தும் சிறப்பான விதத்திலே நாங்கள் செபிப்போம். ஆமென். நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.